சபையில இப்படி வலது கை சிந்தனை வலது சிந்தனை உள்ளவர்களும் இடது சிந்தனை உள்ளவர்களும் பலமும் வீரமும் உள்ளவர்களும் வேகமும் விவேகமும் உள்ளவர்களும் பலமும் தைரியம் உள்ளவர்களும் வேகமும் விவேகம் உள்ளவர்களும் அதே சமயம் யோசனை சொல்லத்தக்கவர்களும் அதே சமயம் எந்த ஆயுதத்தை கொண்டு யுத்தம் செய்ய பழகி வஞ்சனை இல்லாமல் செய்கிறவர்களும் யோசனை சொல்லக்கூடியவர்களும் அப்புறம் ஒழுங்குபடுத்தப்பட்டவர்களும் உத்தமமானவர்களும் உண்மையும் உத்தமம் உள்ளவர்களும் ஒருமனப்பட்டவருமா வந்தாங்க. சாப்பாட்டு காரியங்களை கவனிக்கிறதுக்கு ஆட்கள் வந்தாங்க. இப்படிப்பட்டதான் நெல்ல வந்து ராஜாவாக தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போது என் வாழ்விலே இயேசையா நீபோதும் என் வாழ்விலே, நீபோதும் என் வாழ்விலே இயேசையா நீபோதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்து என்னை நினைப்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்து என்னை நினைப்பவரே, இப்போதும் என் வாழ்விலே இயேசையா இயேசையா ஆமென் ஆமென் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே இயேசையா இப்போதும் என் வாழ்விலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகவும் 12ஆம் அதிகாரம். தாவீது அந்த சவுல் மரித்து போன பின்பு சிக்லாக்கில் இருந்து அவன் எப்ரோனுக்கு வருகிறான். அவ சிக்லாக்கில் அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் 1 சாமுவேல் புத்தகம் 30-31 அதிகாரங்களில் நாம் அதை வாசிக்கிறோம். அப்போ அங்கே வந்தபோது தாவீதை ராஜாவாக்குவதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை கூப்பிடுவதற்காக வர்றாங்க. அப்படி வரும்போது எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி வந்தாங்கிறதுல இருந்து சில ஆவிக்குரிய விஷயங்களையும் இன்றைக்கும் சபைக்கு தேவையான ஊழியர்கள் அப்படிப்பட்டதான அவங்களுக்கு இருக்கிற திறமையானவைகளையும் சிந்தனையாளர்களையும் நாம் இதில் இருந்து சில புரிஞ்சுக்கலாம். 22ஆம் வசனத்துல வில் வீரர் கவன்கள் எறிகிறது, அம்பு எறிறதுக்கு வலதுகை வாட்டம் இடதுகை வாட்டம். வலது கையினால வீசக்கூடியவங்களும் தேவை, இடது கையினால வீசக்கூடியவங்களும் தேவை. வலது மூளையினால வேலை செய்யறவங்களும் தேவை, இடது மூளையினால வேலை செய்யறவங்களும் தேவை. அப்போ 2 பக்கத்திலிருந்து சிந்திக்கிற சிந்தனையாளர்களும் தேவை என்பதை பார்க்குறோம். 2 வகையான வலதுசாரி தரது ஒரு கருத்து 2 பேரும் ஒன்று போல செய்வதல்ல, 2 பேர் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களும் தேவை. ஒன்று போல ஆமா சாமி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாரும் ஒன்று போல ஒரு காரியத்தை செய்கிறவர்கள் இல்லாமல் ஒருவர் வலது பக்கத்திலிருந்து காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தால் இன்னொரு இடது பக்கத்திலிருந்து காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் பார்க்குறோம். அடுத்து நீங்கள் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா காத்தியர்ல பரிசை பிடிச்சு ஈட்டி பிடிக்கிறவங்க சிங்க முகம் போன்ற முகம் உள்ளவங்களாம், மலைகளில் இருக்கிற வெளிமான் போல வேகம் உள்ளவர்களாம். வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவங்களாம். அங்கே ஒரு 2 வகையான வித்தியாசம்.
சிங்கம் அது தைரியத்தை குறிக்கும், வீரத்தை குறிக்கும். மான் வேகத்தை குறிக்கும். வீரமும் தேவை, வேகமும் தேவை. வீரமும் தேவை, வேகமும் தேவை. அறிவும் தேவை, அதே சமயம் திறமையும் தேவை. ரெண்டும் தேவைங்கிறத நம்ம பார்க்கணும். சிங்க முகம் போன்ற முகம், தைரியம், எதற்கும் பின்னடையாத தைரியம். அதே மாதிரி வேகமாகவும் காரியத்தை செய்கிறவர்களாகவும் அப்போ 2 விதமான ஆட்களும் வந்ததை நாம் அங்கே பார்க்குறோம். அப்போ அதில் உள்ள ஆட்களுடைய பெயரெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனம் தரும்போது, அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷன் ஒருத்தர் சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையாளர்களாம். நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்காங்க. தாவீது, ஐயா வாங்க, ராஜ்யபாரம் பண்ண வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா அவங்கள்ட்ட கூப்பிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்க, ஆரம்பிக்கும் போது சிக்லாக்கில் இன்னும் இருக்கையில் இருக்குது. 23ஆம் வசனத்துல எப்ரோனில் இருக்கிற அவனிடத்துக்கு வந்த அப்படின்னு. அப்போ சிக்லாக்லேருந்து நம்ம அந்த எப்ரோனுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் அப்படிங்கிறது பார்க்குறோம். அங்கே என்ன செய்கிறாங்க, அப்பவும் யுத்த சன்னதரானவர்கள் வர்றாங்க. சிமியோன் புத்திரத்தில் வர்றாங்க, லேவி புத்திரத்தில் ஒரு 4600 பேர் வர்றாங்க. பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கிறவங்களும் 3000 பேரும் சவுலின் குடும்பத்தை சார்ந்தவங்க வந்தாங்க. மீதமுள்ளவங்க சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தாங்களா. எப்ராஹிமீர்லையும் 20,800 பேர் வந்தாங்களாம். மனாசே கோத்திரத்திலிருந்து 18,000 பேர் வந்தாங்களாம். இசக்கார் புத்தரில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை பார்க்கணும். அதாவது வலதுகை வாட்டம் இடதுகை வாட்டம் மட்டுமல்ல, வேகமும் தைரியமும் உள்ளவர்கள் மட்டுமல்ல, பலம் உள்ளவர்களாகவும் வேகமுள்ளவர்களாக இருக்கிறவர்கள் மட்டுமல்ல. இங்கே 33ஆம் வசனத்துல சகலவித ஆயுதங்களும், எல்லா ஆயுதங்களும் யுத்தம் செய்கிறதற்கு, தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கு பழகினவங்க, ட்ரெயின்டு பர்சன், நல்ல ட்ரெயின்டு ஆட்கள், நல்ல ட்ரெயின்டு ஆட்கள். 23ல ட்ரெயின்டு ஆட்கள், எல்லாவற்றையும் செய்வதற்காக பயிற்சி பெற்றவங்க. அதே சமயம் வஞ்சனை செய்யாமல் யுத்தத்துக்கு போறவங்க. வஞ்சனை செய்யாமல்னா யாரும் பின்னடையாமல், ஓப்பி அடிக்காம முழு பலத்தோட யுத்தத்துக்கு போகிற ஒரு 50,000 பேர் செப்லோன்ல இருந்து வந்தாங்களாம். 32 தாண்டி வந்த 34 இசக்கார். அவங்க எப்படிப்பட்டவங்க வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இஸ்ரவேல் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும், அவருடைய வாக்குக்கு செவி கொடுத்த எல்லா சகோதரமே, எண்ணிக்கை சொல்லப்படல, அவ்வளவு பேர் இசக்கார். இசக்கார் ஆலோசனை சொல்றோம். வலதுகை தேவை, இடதுகை தேவை, பலம், தைரியமும் பலமும் உள்ளவங்களும் தேவை, வேகமும் விவேகம் உள்ளவங்களும் தேவை. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம், அங்கே ஆலோசனை சொல்லத்தக்கவங்களும் தேவை. அதே சமயம் சகல விதமான ஆயுதங்களையும் பயிற்சி பெற்று வஞ்சனை இல்லாமல் வேலை செய்கிறவங்களும் தேவை அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். சரி, அடுத்ததாக நம்ம இன்னும் ஒரு பார்த்தோம்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா 38ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ராஜா, இஸ்ரவேல் ராஜாவாக்குறதுக்கு இந்த மனுஷர் எல்லாரும் அணியாய், அதாவது சும்மா கும்பலா வரல, இவங்க கும்பலா வரல, கூட்டமா வரல, அவங்க முறைப்படுத்தப்பட்ட டீமாக அணியாக வந்தாங்களாம். 2வது உத்தம இருதயத்தோட, உண்மையான இருதயத்தோட வந்தாங்களாம், ஒரு மனதோட வந்தாங்களாம். இந்த கூட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒழுங்குபடுத்தப்பட்டவர்களாக, உத்தம இருதயத்தோடு ஒருமனப்பட்டவர்களாக வந்தாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 40ஆவது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இது போக இசக்காரு, செபுலோன், நப்தலி எல்லை மட்டும் அவளுக்கு சமீபமா இருந்தவர்களும் கழுதைகள் மேல, ஒட்டகங்கள் மேல, கோவேறு கழுதைகள் மேல, மாடுகள் மேல, தின்பண்டங்களாய் அத்திப்பழ அடைகள், வற்றலான திராட்சை பழங்கள், திராட்சை ரசம், எண்ணெய், ஆடு மாடு ஆகியவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு வந்தவங்களும் இருந்தாங்களா. இஸ்ரவேல்ல மகிழ்ச்சி உண்டாயிட்டு. அப்போ எல்லாரும் சாப்பாடு கொடுக்குறவங்களும் அங்கே இருந்தாங்க. அப்போ நாம் இன்றைக்கும் ஒரு சபையில் இப்படி வலது கை சிந்தனை, வலது சிந்தனை உள்ளவர்களும், இடது சிந்தனை உள்ளவர்களும், பலமும் வீரமும் உள்ளவர்களும், வேகமும் விவேகமும் உள்ளவர்களும், பலமும் தைரியம் உள்ளவர்களும், வேகமும் விவேகம் உள்ளவர்களும், அதே சமயம் யோசனை சொல்லத்தக்கவர்களும், அதே சமயம் எந்த ஆயுதத்தை கொண்டு யுத்தம் செய்ய பழகி வஞ்சனை இல்லாமல் செய்கிறவர்களும், யோசனை சொல்லக்கூடியவர்களும், அப்புறம்
ஒழுங்குபடுத்தப்பட்டவர்களும் உத்தமமானவர்களும் உண்மையும் உத்தமம் உள்ளவர்களும் ஒருமனப்பட்டவருமா வந்தாங்க. சாப்பாட்டு காரியங்களை கவனிக்கிறதுக்கு ஆட்கள் வந்தாங்க. இப்படிப்பட்டதான் நல்ல ராஜாவாக இன்னைக்கும் இப்படிப்பட்டதான ஒரு குழு ஒரு சபைக்குள்ள இருக்குமானா சபை வளரும், பெருகும், தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரும். ராஜாவா இயேசு கிறிஸ்துவை பூமியில் கொண்டு வர, அவருடைய ராஜ்யத்தை பூமியில கொண்டு வர பயன்படுகிற திருச்சபையாய் இயங்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. 1 நாளாகவும் 12வது அதிகாரத்தை பார்க்கிறோம். இதுல தாவீதோடு சேர்ந்திருந்ததான வீரர்களுடையதான தன்மைகளை குறித்து பார்க்கிறோம். அவங்க என்ன செய்தாங்க? நல்ல ஒரு டீமை கர்த்தர் கொடுத்தார். தாவீது ஜெயித்தார். தாவீது போற இடத்துல எல்லாம் வெற்றியை பெற்றுக்கொண்டார். பெரிய காரியம், கர்த்தர் அவனோடு இருந்தார். அடுத்ததாக கர்த்தர் அவங்களுக்கு நல்ல ஒரு டீமை வாய்க்க பண்ணியிருந்தார். இதை பார்க்குறோம். வலது கை பக்கம், இடது கை பக்கமாக வேலை செய்கிறவர்கள், நல்ல பலசாலிகள், திறமைசாலிகள், அறிவு உள்ளவர்கள், நல்ல விவேகம் உள்ளவர்கள், வேகம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க, தைரியம் உள்ளவர்கள் பார்க்குறோம். சகலவித ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடியவர்கள் இருந்தாங்க. நல்ல ஆலோசனை, இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நல்ல ஒழுங்குபடுத்தப்பட்டதான ஒரு டீம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க நல்ல அணியணியாய் சரியாக செயல்படக்கூடியவர்கள், உத்தம இதயத்தோடு நம்ம களங்கமற்ற ஒரு மனதோடு செய்தாங்க, வேலை செய்தார்கள் என்று பார்க்குறோம். ஒரு மனமாய் செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு மாத்திரம் இல்லை, அவர்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டீம் இருந்துச்சு. இந்த நாளில் நம்முடைய சபையினுடைய வளர்ச்சிக்கு இவ்வளவும் தேவை. நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் இப்படிப்பட்ட ஆட்களை நமக்கு தரும்படியாக, நம்ம இப்படி உருவாக்கும்படியாக ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, எங்களுடையதான நம்ம என்னப்பா சபைக்கு ஆக முடிய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே தாவீதினுடையதான அந்த ராஜ்யத்தில் கர்த்தாவே நல்ல திறமசாலிகளை எல்லாவற்றிலும் கர்த்தாவே அப்பா திறமசாலிகள் தாவீதுக்கு கர்த்தாவை கொடுத்தது போல இந்த நாளிலும் கர்த்தா எங்களுடைய சபையிலும் இப்படிப்பட்டதான கர்த்தா ஒவ்வொருவரும் நல்ல விவேகம் உள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, பலம் உள்ளவர்களாக, அப்பா வஞ்சனை இல்லாமல் உத்தம இருதயத்தோடு பின்பற்றக்கூடியவர்களாக, ஒழுக்கமுடையவர்களாக, ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் ஒத்தாசை பண்ணத்தக்கதாக, ஆமேன் தாவீதை நேசிக்கத்தக்கதான அப்பா ஜனங்களை போஷிக்கத்தக்கதான நல்ல அப்பா இருதயம் உள்ள ஜனங்களை கர்த்தாவை எழுப்பி தாரும். எங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. கர்த்தா எல்லாரும் இணைந்து உம்முடைய நாமத்தை ஏகோபித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.